பார்ட் 1ல் நான் சொன்ன அன்னம்மா தாமஸ் டெத் வந்து ஆக்சிடென்ட்னு நினச்சாங்க. பட் அதுதான் ஆரம்பம்னு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. லேட்டரா 6 வருஷம் கழிச்சு 2008ல் டாம் தாமஸ்ன்றவர் சேரில் உட்காந்தபடி கொலாப்ஸ் ஆகி கீழே விடுறாரு. உடனே அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும்போது நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னம்மா தாமஸ் சாவுமே சரி, டாம் தாமஸ் சாவுமே சரி, எந்த ஒரு டவுட்டும் வராமல் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் லேட்டரா 3 வருஷம் கழிச்சு 2011ல் ராய் தாமஸ் அந்த வீட்டில் இருக்க ஒரு பையன் வந்து பாத்ரூமில் இறந்த நிலையில் இருக்காரு. உடனே போலீஸ் வந்து இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ சூசைடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் வந்து கிடைச்சிருக்கு, பாய்சன் ட்ரேஸ். 3 சாவு, ஒரே வீடு, ஒவ்வொரு சாவுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க தான் ஜோலி ஜோசப்.